I'm going to share a verse. ஒரு வசனத்தை சொல்ல போகிறேன். It is found in Mark chapter 10. மார்க் 10ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. It is such a powerful verse. மிகவும் வல்லமை நிறைந்த ஒரு வசனம். It is so powerful because it is spoken by our Lord Jesus. நமருநாதர் இயேசு தம் திருவாய் மலர்ந்து பேசினபடியால் வல்லமையில் ஆர்ப்பரிக்கிறது. But I'm just going to explain a little bit from that verse. அந்த வசனத்திலிருந்து கொஞ்சம் நான் விளக்கம் கொடுக்க போகிறேன். Verse number 51. 51ஆம் வசனம். And Jesus answered and said to him, இயேசு அவனை நோக்கி, What do you want me to do for you? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். Powerful verse. எவ்வளவு வல்லமையான ஒரு வார்த்தை இது. Jesus is looking at a person. இயேசு ஒரு மனிதனை பார்த்து And he's asking, அவனிடத்தில் கேட்கிறார், What do you want me to do? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய். It's not a normal human being. அவர் ஒரு சாதாரண மனுஷ பிறவி இல்லைங்க. Son of God. தேவ திருக்குமாரனவர். The great God. மகா பெரிய தேவன். Formed all things. எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். With man it can be impossible. மனுஷனால் இது கூடாததுதான். But with God, தேவனாலோ all things are possible. எல்லாமே கூடுமே. Such a great God. அவ்வளவு பெரிய தேவன். He's looking at a person. ஒருவரை பார்த்து And he's asking, கேட்கிறார், What do you want me to do? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய். And the blind man replies, அந்த பிறவி குருடன் பதில் கொடுக்கிறார், That I may receive sight. ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். And verse number 52 it says, 52ஆம் வசனம் சொல்லுகிறது, And immediately he received sight. உடனே அவன் பார்வை அடைந்து. Hallelujah. Hallelujah. Immediately he receives the sight. உடனே அவன் பார்வை அடைந்தான். So as I was meditating this verse, நான் இந்த வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கும்போது the Lord put in my heart கர்த்தர் இருதயத்துக்குள் ஒரு கருத்தை கொடுத்தார். that he is looking at every one of us. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரையும் முகத்தை பார்த்து He wants to look at us and ask this question. அவர் நம்மை பார்த்து இந்த கேள்வியை கேட்க விரும்புகிறார். Oh my dear sweet son, my dear sweet daughter. என் அருமை மகனே, என் அருமை மகளே, What do you want me to do for you? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். He's not a simple person who's asking you this question. இந்த கேள்வியை கேட்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. Our Redeemer, நம் மீட்பர், our Jesus, நம் இயேசுவானவர். He's asking us, அவர் நம்மிடத்தில் கேட்கிறார், What do you want me to do? நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. At the same time, அதே நேரத்தில் in the same chapter, இதே அதிகாரத்துக்குள்ளே I read the same question being asked before. இதே கேள்வி இதற்கு முன்பு கேட்கப்பட்டதாக நான் படிக்கிறேன். Let's read verse number 35. 35ஆம் வசனத்தை படிப்போம். Then James and John, the sons of Zebedee, came to him saying, Teacher, we want you to do for us whatever we ask. அப்பொழுது செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். They are very close friends of Jesus. இயேசுவின் நெருங்கிய தோழர்கள் தான். So they are coming and saying boldly, Teacher, we want you to do something whatever we ask. போதகரே, நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிறது எதுவாக எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று தைரியமாய் கேட்கிறார்கள். And verse 36. 36ஆம் வசனம். And he said to them, அவர் அவர்களை நோக்கி, What do you want me to do for you? நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். Verbatim same verse. அதே வார்த்தை அப்படியே கேட்கிறார். Same thing in verse 36. 36ஆம் வசனத்திலும் அதே காரியத்தை தான் கேட்கிறார். Same verse, same question in verse 51. இதே வார்த்தையின் கேள்வி 51ஆம் வசனத்திலும் கேட்கிறார். But as I was reading, ஆனால் நான் படித்துக் கொண்டிருக்கையில் I saw a contrast. இதிலே ஒரு வித்தியாச வேற்றுமையை பார்த்தேன். So what is that they are asking Jesus? இவர்கள் இயேசுவிடத்தில் கேட்கிறது என்ன? They are asking something, I want to sit left or right or something like that. ஆண்டவரே, உமது வலது இடது பக்கத்தில் நான் உட்கார வேண்டும் என்பது போல் கேட்கிறார்கள். So Jesus is saying, ஆகையால் தான் இயேசு சொல்கிறார், Jesus was shocked at that answer. அந்த கேள்வியை கேட்டு இயேசு அதிர்ந்து விட்டார். So whatever they asked அவர்கள் கேட்டது எதுவானாலும் was not very correct. அது சரியல்லங்க. It was a wrong answer. தவறான பதிலை கொடுத்தார்கள். Same question, ஒரே கேள்விதான், but a wrong answer. ஆனால் பதில் தவறு. What do we ask? நாம் என்ன கேட்கிறோம்? What kind of a prayer request we raise up to Jesus? இயேசுவிடம் என்ன விதமான ஜெப விண்ணப்பங்களை கேட்கிறோம்? Is it very simple like this blind man இந்த பிறவிக்குடன் கேட்டது போல எளிமையானதுதானா? who didn't know much about Jesus? இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகம் தெரியாதுதான். Very simple. மிக எளிமையானவர். He asked the right question. ஆனா சரியான கேள்வி கேட்டார். Same chapter. இதே அதிகாரம்தான். Two disciples இரண்டு சீஷர்கள் asking a wrong prayer request. தவறான ஜெப விண்ணப்பத்தை வேண்டுதலாய் வைத்தார்கள். What is that we are going to ask the Lord to do for us? கர்த்தர் நமக்காக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க போகிறோம்? We are going to ask him to teach us to ask the right thing. சரியான காரியத்தை கேட்க எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று கேட்போமே. You might say, நீங்க சொல்லலாங்க, what is the right and what is the wrong question?
இதுல எது சரியான கேள்வி எது தவறான கேள்வின்னு கேட்கலாம். You know what? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? Ask the Holy Spirit. பரிசுத்த ஆவியாரிடத்தில் கேளுங்கள். He is so gentle. அவர் மென்மையானவர். He will teach us. அழகாய் கற்றுத் தருவார். Oh, he will guide us. அவர் நம்மை வழிநடத்துவார். He will teach us to all profit. நமக்கு பிரயோஜனமாக இருக்கிற எல்லாவற்றையும் சொல்லிக் Let's கொடுப்பார். ask the Lord to help us. கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படி கேட்போமே.